வெல்கம் டு தி சேம்பர் ஆஃப் நாலேஜ். இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட என்னோட இணைய வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஆன்டிவேரியன்ஸ்க்கு 5 சூப்பரான கோல்டன் டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். ஓகே, ரொம்ப நாளா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஹியர் ஐ ஆம். ஐம் கோனா கிவ் யூ எவ்ரிதிங் தட் யூ நீட். இந்த 5 டாபிக்ஸ் வந்து நான் ஏன் பார்ட் ஆக்சுவலி பிரிச்சிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் டிப்ஸ் வந்து 5 இருந்தாலும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த டிப்ஸ்லேயே அந்த 5 டிப்ஸ்லேயே வந்து நான் நிறைய டிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ கொடுக்கணும்ட்டு நினைச்சதுக்கு அப்புறம் என்னது ஹாஃப் ஹார்ட்டடா கொடுக்காம வந்து எல்லாமே ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லணும், ஒன்னா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களோட பெஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அதனால வந்து இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஸோ ஒரு சீரீஸாவே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ஏன் இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும்னா, நீங்க எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக்ஸ் அண்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ் தான். எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணும்போது யூ வில் ஆல்வேஸ் கம் பேக், யூ வில் ஆல்வேஸ் ஸ்லைட் இன்டு மை டிஎம்ஸ் அண்ட் டெல் மீ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தது, நான் உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி வந்து என்னது எப்படி வந்து நீங்க தி அதர் பர்சனை வந்து செட்யூஸ் பண்ணீங்க அண்ட் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்ற ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது அதுவே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். பிகாஸ் ஹூ டசன்ட் லவ் அ சக்சஸ் ஸ்டோரி இல்லையா? அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியும் இந்த டாபிக் வந்து நிறைய ஆண்களும் சரி நிறைய பெண்களையும் சரி ரொம்ப அன்ஈஸியா ஆக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓ என்னது சிறு வயசு பையனுங்களை வந்து திருமணம் ஆன பெண்களையோ இல்ல வந்து வயசு கூடியா இருக்கிற பெண்களையும் வந்து செட்யூஸ் பண்றதுக்கு நீங்களே டிப்ஸ் கொடுக்குறீங்க, இது வந்து சரியில்லை அப்படி இப்படின்ட்டுன்னு. அதாவது பசங்களை வந்து திருமணம் ஆன பெண்கள் பின்னாடி போறத வந்து நீங்க குறை சொல்றீங்கன்னா, என்னது புருஷனை ஏமாத்திட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க கூட போற பொண்ணுங்களையும் வந்து நீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு கிரிட்டிக் பண்ணி தான் ஆகணும். ஆமாவா? இவங்க செய்யறதும் சரியில்லைன்னா அவங்க செய்யறதும் சரியில்லை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சும்மா கட்டி என்னைய வந்து நோண்டாம என் வந்து பசங்களையும் நோண்டாம உங்களுக்கு நிஜமாவே கோவமா இருந்ததுன்னா அது வந்து கணவரை விட்டுட்டு போக முடியாம சொசைட்டி ப்ரெஷர் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்சூரிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் காரணம் காட்டிட்டு கணவன் கூட சந்தோஷமா இல்லைன்னா கணவன் விட்டுட்டு போயிட்டு அவங்களோட சொந்த வாழ்க்கையை வாழ முடியாம கணவன் கூடயும் இருந்துகிட்டு கண்டவும் கூட போயிட்டு வந்துட்டு இருக்கிற பொம்பளைங்களை தான் நீங்க கேட்கணும், என்ன கிடையாது. ஏன்னா அந்த பசங்களையும் கிடையாது. Because if someone is willingly giving us some good time, why not take it? We will take up that offer all day every day, you hear me? Yeah, so if you have problems you have to take it somewhere else, baby, because this is not the place. பட் இருந்தாலும் வந்து பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கறவங்க மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வந்து கண்டிப்பா நான் நல்ல டிப்ஸ் வச்சிருக்கேன். அதாவது உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்துட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னலாம் வந்து உங்களை கோவப்படுத்துதோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி அழகா வந்து 4 மடிச்சு சூத்து ஓட்டைகளுக்கு சொருகிக்கீங்க. பிகாஸ் nobody wants to listen to that. Ain't nobody got time for that, honey. Move on. We're busy. And கமிங் பேக் ஆன்டிவேரியன்ஸ்க்கு 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோஸ் உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி தெளிவா இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல விரும்புறேன். முதல் விஷயம், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் that ஆன்டி வந்து இஸ் a married woman. அண்ட் அவங்க வந்து நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்ப குட்டி பெற்றுக்கிட்டு வாழ போற பொண்ணு கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு டைம் பாஸ் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு டெம்பரவரியான ஒரு சிச்சுவேஷன்ஷிப் தான். இது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். அரேஞ்ச்மெண்ட் இஸ் ரைட் வேர்ட், நாட் ஈவன் சிச்சுவேஷன்ஷிப். இந்த சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாமே வந்து மனநோயாளிங்க, அந்த பக்கத்து நம்ம போயிடவே கூடாது. இது வந்து டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். ஓகே, டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அது it means exactly what it says, temporary arrangement, which means it's temporary. அந்த என்ஜாய்மெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடணும். You have to remember that, always keep that in mind. ஆன்டிங்களை லவ் பண்றது, அவங்க மேல வந்து அவங்க மேல ஒரு விதமான பொசசிவான எக்ஸ்பெக்டேஷன்ஸோ இல்ல வந்து அஃபெக்ஷனோ வைக்கிறது, this is not the right way to go. This is not the right way to do it. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா,
நாளைக்கு வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்க சக்சீட் பண்ணிட்டீங்க, which the success rate is 100%. ஸோ கேரண்டி வந்து நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆயிடுவீங்க. ஒருவேளை நாளைக்கு நீங்க சக்சீட் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆன்ட்டி வந்து, ஓ நான் உன்னை லவ் பண்றேன், உன் மேல நான் பைத்தியமா இருக்கேன், நான் என் புருஷனை விட்டுட்டு உனக்காக வர தயாரா இருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டாங்கன்னா யூ நீட் டு ரன். எனக்கு தெரியல நீங்க எங்க ஓடுவீங்க அப்படின்ட்டு, பட் யூ ஜஸ்ட் நீட் டு ரன். Get a passport, change your name. I'll see you in Mexico because you need to run for your life. Let me tell you something. ரெண்டு விஷயம் இங்க நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புறேன். பிகாஸ் a lot of பசங்க வந்து பொண்ணுங்க இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க ப்ராபப்ளி சொல்லுவாங்க, ஓ பொண்ணே வந்து பொண்ணை பத்தி இப்படி பேசுது அப்படின்ட்டு. நான் பொண்ணா இருக்கிறனால தான் பொண்ணு என்ன செய்வாங்க அப்படின்னு என்னால உங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த சேனல் ஃபார் இட். அதாவது பொண்ணுங்களோட மெனிப்புலேஷன் அண்ட் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் பொண்ணுங்களோட என்னது என்னது என்ன சொல்றது டெக்னிக்ஸ் அண்ட் மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து கத்துக்கிறதுக்காக தான் இந்த சேனல் பர்டிகுலர்லி. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் இட் டு யூ ஸ்ட்ரெயிட், எந்த விதமான ஃபில்டரும் இல்லாம. ரெண்டு விஷயம், ஒரு பொண்ணு வந்து என்னது ஒரு பொண்ணு வந்து என்னது என்ன சொல்ல வந்த பிளாங்க் ஆயிடுச்சு. ஓகே, தன் கணவனை விட்டுட்டு வர முடியாம தன் கணவனை வச்சுக்கிட்டே இன்னொரு ஆம்பளை கூட வந்து ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல எந்த விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லயோ இருக்கிற பொண்ணை வந்து நீங்க சட்டுன்னு நீங்க வந்து குறைச்சி எடை போடக்கூடாது. Do not underestimate a woman who's willing to cheat on her husband, because chances are she will do anything. If she can do this, she can do anything. And the audacity வந்து it's not very far off. It's quite obvious. It's just right there. நாளைக்கு வந்து குத்துது குறையுது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்க வரும்போது, which you guys are coming, because success rate வந்து 100% இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸும் வந்து 80% இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் நீங்க சில ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வர்றதுனால, இந்த அண்டிங்கனால நீங்க எடுத்துட்டு வர சில ப்ராப்ளம்ஸ் கேட்கும் போது என்னாலயும் என் காது நம்ப முடியல. ஐ மீன், இஸ் திஸ் ஃபார் ரியல் அப்படின்ட்டு தோணுது எனக்கு. அண்ட் நம்ம பசங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டான டைப். கொஞ்சம் அட்டாச்மெண்ட், கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சாலே வந்து உடனே நீங்க அட்டாச் ஆயிடுவீங்க. யூ நீட் டு டிட்டாச் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா, யூ நீட் டு மாஸ்டர் டிட்டாச்மெண்ட். I will teach you how to master detachment. அது வேற ஒரு டாபிக் ஆல் டுகெதர். பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு லேர்ன் டிட்டாச்மெண்ட். பிகாஸ் அதான், புருஷனை ஏமாத்துறவங்க உங்களை என்ன வேணாலும் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி பெண்களை வந்து குறைச்சி எடை போடவே கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு அம்மா ஸ்தானத்தை அடையறதுக்கோ, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்தானத்தை அடையறதுக்கோ, இல்ல வந்து ஒரு மனைவி ஸ்தானத்தை அடையறதுக்கோ ஒரு பொண்ணு என்ன வேலைன்னு செய்வா. அது கொலையே இருந்தாலும் சரி, அதை அவ பண்ண தயாரா இருப்பா. அகேன், பீப்புள் சம்டைம்ஸ் அக்ரிவேட் ஆவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேப்பர்ல எழுதிட்டு சூத்து வாட்டர்ல சொருகி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த பொய் சொல்ற டெக்னிக் எல்லாமே வந்து இங்க வேலை செய்யாது. எதுவோ அதை அப்படி சொல்றதுதான் நல்லது. ஏன்னா வந்து இது பெண்களுக்காக வந்து கியூரேட் பண்ண சேனல் கிடையாது, இது ஆண்களுக்காக தயாரிக்கப்பட்ட சேனல். ஸோ இங்க எந்த பொய் பித்தலாட்டமும் இல்லாம நம்ம உண்மையை பேசிடுறது நல்லது. And the reason why I know this, because I'm also a woman and I've seen plenty of women like that. லைக், யாரை கொலை பண்றதா சரி, யாரை எந்த குடும்பத்தை பிரிச்சு விடுறதா சரி, எத்தனை பேர் செத்தாலும் சரி, அவங்களுக்கு கவலை இல்லை. இந்த 3 ஸ்தானத்தை அடையறதுக்கு ஒரு பொண்ணு என்ன வேணாலும் செய்வா. ஸோ இஃப் auntie has fallen in love with you, if she tells you that எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, எனக்கு நீ தான் வேணும், உன் புருஷனை விட்டுட்டு நான் வருவேன், என் புருஷனை விட்டுட்டு உன் பின்னாடி நான் வருவேன், நோ. You need to run for the hills. You need to pack your bags. You need to change your name. You need to get a new passport and run away. Run as far as you can. எந்த ஆண்டியாவது உங்ககிட்ட வந்து, ஓ நான் வந்து எனக்கு ஒண்ணு மேல ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு நீங்க வந்து பிளாக் பண்ணணும்னு நினைச்சா கூட, if she keeps coming back to you, you need to pack your bags and leave. That's your cue. கடவுள் வந்து உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கை வச்சிருக்காரு ஓவர்சீல அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க. Because that's where you need to go, honey. That's where you need to go, because she's not going to leave you alone. She's not going to leave you alone. You don't believe me? You need to read some emails that I got on daily basis. Jesus. பைத்தியம். அதாவது bitches be crazy அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? Every day I say that to myself. I mean, oh my god, bitches be crazy. Because நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஒஃபென்சிவா இருக்கும் சில பேருக்கு. Yeah. That people need to take a cold shower, because honey, it's not even funny.
If you're not careful, it's not even funny. And இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 5 கோல்டன் டிப்ஸ் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆன்டி வேரியன்ட் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்ட்டு 10 விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அது. இஃப் யூ ஆர் ஆன்டி வேரியன்ட் and you want to connect with this video, you need to go watch that too. ஆனா வந்து இந்த வீடியோஸை வந்து நீங்க பாக்குறதா இருந்தா நீங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம். எங்கன்னா என்னோட வெப்சைட்ல. பிகாஸ் என்னோட வெப்சைட்ல இந்த வீடியோ மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருந்த எல்லா ப்ரீமியம் வீடியோஸும் அவைலபிள் ஆன் மை வால் ஃபார் ஃப்ரீ. ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை வந்து நான் அட்டாச் பண்றேன். நீங்க என்ன செய்யலாம்னா ஜஸ்ட் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நேரா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். இன்ஸ்டாகிராம் பயோல 2 லிங்க் இருக்கும். ஒன்னு என்னோட யூடியூப் லிங்க், அதாவது இந்த யூடியூபோட லிங்க். ரெண்டாவது என்னோட வெப்சைட்டோட லிங்க். அந்த வெப்சைட்டோட லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும். எல்லா வீடியோஸும் will be available for free including this. இது ப்ரீவியஸான வீடியோஸ் எல்லாமே என்னோட வால்ல இருக்கும். எதுவுமே பிபிவி கிடையாது. You can watch everything for free. So yeah. Sorry. With that being said, I hope நீங்க வந்து கான்சென்ட்ரேஷனோட வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணா. I hope you're excited. Paper and pen எடுத்து வச்சுக்கோங்க. We've got a lot to cover today. See you guys there.